இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போற புது மேப்பு. இதோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பானி டெரைன் அப்படின்ற மாரி வச்சிருக்கானுங்க. அதாவது பெர்முடா மாரி, பர்காட்ரி மாரி இந்த மேப்போட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பானி டெரைன் ஓகேங்களா? பேர் கொஞ்சம் வேற மாரி வச்சிருந்துருக்கலாம். எனிவேஸ் இது மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட்டா இந்த மாரி தான் வந்து இருக்க போகுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெர்முடா, பர்காட்ரி அதுக்கப்புறமா கலஹாரி இது 3யும் சேர்த்து வச்சு செஞ்ச கலவை மாரி பண்ணியிருப்பானுங்க. இந்த மேப்போட சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கோயில் மாரி கட்டியிருக்கானுங்க மக்களே. இது நம்ம பெர்முடாவோட பழைய பீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான பிளேஸாக இருக்கும் இந்த மேப்பில். இது தவிர நிறைய ஐலாண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கானுங்க. இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிவர்லாம் போகுதுங்க, அதில் நம்ம கிராஸ் பண்ணிலாம் ஃபைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது தவிர நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது புது குட்டி குட்டி பிளேஸாக வந்து கொடுத்துருக்கானுங்க. மேப் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கானுங்க ஓகேவா. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேப்போட அந்த ஃபுல் ஓவரால் வியூன்றது தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த மேப்பில் ப்ளே பண்ணி உள்ள எப்படி இருக்குன்ற அந்த பிளேஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க மக்களே ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது மேப்பாக இருக்குது. ஐ திங்க் இந்த அப்டேட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவானுங்களா, இல்லை இதை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து எத்தனாவது ஃப்ரீ ஃபயரோட மேப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB48 அப்டேட்டோட லோடிங் ஸ்க்ரீன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அது ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரக்கூடிய நிறைய முக்கியமான ஐட்டம்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி தீமில் வந்து பண்ணியிருப்பானுங்க. இப்போ நீங்கள் ஒரு மேல் பண்டில் பார்க்குறீங்க இல்லையா, அதோட எக்ஸாக்ட் காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கடா காணும், அதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிட்டார் மாதிரி வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதே மாதிரியே ஒரு எமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. இது தவிர ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்கும். அந்த பண்டில் பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கடைசியாக இந்த இடத்துல ஓடுறான் பார்த்தீங்களா, இவனுக்குமே பண்டில் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் இருக்கும் ஓகேங்களா. இது நாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐட்டம்ஸாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இது தவிர இந்த கொலாவை பேஸ் பண்ணி ஒரு கன் ஸ்கின்லாம் வேறு வரப்போகுது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேன் ஸ்கின், பேன் ஸ்கின்ற பேட் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைக்கில் போகிறான் பார்த்தீங்களா, இந்த பைக்குமே ஒரு ஸ்கின்னாக வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மினி கொலாப் வந்து நம்ம கேமுக்குள்ளே. அண்ட் இந்த ஒரு கொலாவை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்டியூமோட சேர்த்து மட்டும் நிற்க போகிறது கிடையாதுங்க. நம்ம அந்த மேப்பில் பார்த்துருந்தோம் இல்லையா, லைக் அந்த ஒரு பேனர் மாதிரி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த பேனர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த மேல் பண்டில், அது கூடவே அந்த செவுத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சேம் கலர் தீமில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தானுங்க ஓகேங்களா. அதனால் இந்த மேபி இந்த மேப்பிலோட எல்லா பிளேஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம், இந்த அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமுக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அதுக்கான சிம்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இது மேபி அந்த ஹீரோயிக் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால மேபி அந்த ரேங்க்டு சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த அப்டேட்டில் இருந்து கில்டு வார் மாதிரியே கிளாஷ் ஸ்குவாடு அதுக்கப்புறமா லோன் உல்ஃப்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. மேபி அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணப்படுது. எது எப்படியோ அதை எப்படி வந்து கம்பேர் பண்ணுறப்போ சாப்டர் 2ல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான பண்டில்ஸ்லாம் வந்து வரப்போகுது மக்களே. அதை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருந்துச்சு. அதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு இடையில நமக்கு சாப்டர் 2 வந்து எந்த நேமில் வரப்போகுது, சாப்டர் 2ல் வரக்கூடிய அந்த முக்கியமான சூப்பர் எமோட் என்ன அப்படின்றத பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சோர்ஸ் வந்து லீக் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த சோர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நருட்டோ சாப்டர் 2ஓட நேம் வந்துட்டு அகாட்சுகி இன்வேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணப்படுது மக்களே ஓகேங்களா. நருட்டோ சாப்டர் 1ஓட முக்கியமான பண்டில் நமக்கு நருட்டோ பண்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்டர் 2ஓட மெயின் பண்டிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பண்டில் தான் வந்து இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர சாப்டர் 2லையும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் எமௌண்ட் வந்து வரும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, மேபி இதுவாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணப்படுது. இது என்னன்றது சத்தியமாக எனக்கு தெரியல, நான் நருட்டோ பார்த்தது கிடையாது. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பண்டில் போட்டிருக்கானுங்க, இதெல்லாம் அன்லாக் பண்ணுறது மூலயமா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட் ஓகேவா. இந்த 3 பண்டில் மட்டும் வரப்போகிறது கிடையாதுங்க. சாப்டர் 2லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 7 பண்டில்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. நருட்டோ சாப்டர் எடுத்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்குதுங்க அந்த சீரீஸில் ஓகேங்களா. எல்லாமே கேமுக்குள்ளே கொண்டு வர முடியாது இல்லையா, அதனால அந்த முக்கியமான பண்டில்ஸ் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வரப்போகுது. அந்த வகையில் 5 to 7 8 இந்த மாதிரி அந்த கவுண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்டில்ஸ் எதிர்பார்க்கலாம் மக்களே ஓகேவா. இந்த நருட்டோ சாப்டர் 2ல் இந்த ஒரு பண்டில் கண்டிப்பாக வந்தே ஆகணும்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த ஒரு பண்டில் அந்த கேரக்டர் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்குது. மற்றபடி
எதுவுமே வந்து கிடைக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சி